எப்ப பார்த்தாலும் சிக்கல், எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் கவலை, எப்ப பார்த்தாலும் துன்பம். இந்த மாதிரி துன்பத்திலேயே நாம் உழந்து கொண்டிருக்கிறோமே, என்ன காரணம் என்று நாம் சரியாக இதை நாம் பரிசீலனை செய்து பார்த்தால் அதுல நம்ம செய்யக்கூடிய மிஸ்டேக் என்னன்னு பார்த்தா, பெரும்பாலும் அதனுடைய தற்காலிக தீர்வுகளை நோக்கி நாம் ஓடுகிறோம், தற்காலிக காரணங்களை தேடி ஓடுகிறோம். தற்காலிக தீர்வு கிடைச்ச உடனே அதை விட்டுட்டு நாம அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துடுறோம். அதனுடைய மூல காரணம் என்னங்கிறத கண்டுபிடிக்கவே இல்லை, மூல காரணத்தை நோக்கி யோசிக்கவே இல்லை. யோசிக்குமா நமக்கு யாரும் சொல்லி தரவும் இல்லை, நமக்கு அப்படி மூளை செயல்படவும் இல்லை. நமக்கு சுத்தி இருக்கிற எல்லாரும் என்ன காரணம் சொல்லுவாங்களோ, இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்னு பேசுவாங்களோ, பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு சொல்லுவாங்களோ, உலகம் சொல்லக்கூடிய தீர்வையே நாமளும் சொல்லிட்டு, இந்த பிரச்சனைக்கு உலகம் சொல்லக்கூடிய காரணத்தையே நாமளும் ஒரு காரணமா சொல்லிட்டு, இதெல்லாம் முடியாதுப்பா, வாழ்க்கைன்னா அப்படித்தான், வீட்டுக்கு வீடு வாசப்படி, பிரச்சனை இல்லாம வாழ்க்கை எங்கதான் இருக்குது, அப்படியெல்லாம் நிம்மதியாக வாழ்ந்துட முடியாது, வாழ்க்கைங்கிறது அவ்வளவு லேஸ் இல்லை, வாழ்க்கைங்கிறது பெரிய போராட்டம், வாழ்க்கையில ஒருத்தர் எப்படி பட்டுக்காம பாரு பாடு, அப்படி எல்லாம் உலகம் நம்மளை சுத்தி என்ன சொல்லிக்கிட்டே இருக்குதோ நாமும் அதையே சொல்றோம். அதனால நமக்கு பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வை கண்டறிய முடியவே இல்லை.